அந்த குடும்பத்தை தவிர வேறு யாராவது தலைவர் பதவிக்கு வர முடியுமா? சங்கர மடத்தில் பிராமணர்களை தவிர வேறு யாராவது மடாதிபதியாக வர முடியுமா? கருணாநிதி குடும்பத்தில் அவர்கள் வாரிசுகளை தவிர வேறு யாராவது தலைவர் பதவிக்கு வர முடியுமா? வாய்ப்பே இல்லை சார். அப்போ அது தீண்டாமை தானே. பழனிசாமி சொல்கிறாருல்ல, இங்கே கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாரும் மேடைக்கு வரலாம், மேடையில் இருக்கிற தலைவர்கள் யார் வேணும்னாலும் என் இடத்துக்கு வரலாம் சொல்கிறாரா? திரு பழனிசாமி அப்படி வந்தவர் தானே சார்? அருமையாக சொன்னீங்க. இப்படி வந்தவர் தானே சொல்கிறாரு. சாதாரண கிளைக்கழக செயலாளர் சொல்கிறாருல்ல. அப்போ இது தீண்டாமை தானே. யோசிச்சு பாருங்க. ஆனா கட்சி ஏத்துக்குச்சேங்க சார். எல்லா இடங்களிலும் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும் இன்னும் கொத்தடிமை முறை ஒழிக்கப்படவில்லை. யாரும் ஏத்துக்கல, வேற வழி இல்லாம இருக்காங்க. கழக குரல் அவங்க தானே சார் எழுப்பணும். அதை நீங்க விமர்சனமா வைங்கன்றேன். எப்ப தம்பி நீ இந்த மாதிரி கொத்தடிமையா இருக்காதுன்னு என்கிட்ட சொல்றீங்க. நீங்க முடியாது, நான் கொத்தடிமையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நீ போய் இப்ப என்ன பிரயோஜனம் பேசி? எனக்கு பிடிச்சிருக்கு. திரு விஜய் அவர்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணணும். இவ்வளோ பேசுறீங்களே சிஎம் சார், சமூக நீதி, சம உரிமை, சுயமரியாதை எல்லாம் பேசுறீங்களே, உங்கள் கட்சியில் இருப்பவர்களுக்கு முதலில் சுயமரியாதையை கொடுங்கள். ஒரு தாழ்த்தப்பட்டவரை ஏன் உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக இதுவரை உங்களது 75 ஆண்டு கால வரலாற்றில் இதுவரை ஒரு தாழ்த்தப்பட்டவர் ஏன் திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக வரவில்லை? உங்களுக்கு சமூக நீதியை பேச அருகதை இருக்கிறதா அப்படி கேட்கணும்.